இந்த படத்துல நம்ம ஹீரோ ஒரு நேர்மையான வக்கீல், கிட்டத்தட்ட இதுவரைக்கும் எந்த ஒரு கேஸ்லுமே தோக்கப்படாத ஒரு வக்கீல், ரொம்பவே ஃபேமஸான ஒரு வக்கீல், பெண்களை தரக்குறைவா பேசாத ஒரு வக்கீல். அப்படிப்பட்ட வக்கீலோட பொண்ணுக்கு உடல்நிலையில கொஞ்சம் பிரச்சனை ஏற்படுது. அந்த பிரச்சனையை சரி பண்றதுக்கு ஒரே தீர்வு ஒரு பொண்ணை கொடூரமான முறையில கொலை பண்ண ஒரு கொலைகாரனால மட்டும்தான் முடியும் சொல்லி நம்ம ஹீரோக்கு தெரியுது. அவன் ஒரு நிரபராதின்னு சொல்லி பண்ண கொலையை மறைச்சு நம்ம ஹீரோ வெளியே கொண்டு வருவாரு. அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ்ல நடக்கக்கூடிய பல ட்விஸ்டுகளோட சொல்லிருக்கக்கூடிய படம் தான் ஈக்கான்னு சொல்லிட்டு இந்த படத்தோட கதையை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அண்ட் வெல்கம் டு மிஸ்டர் சக்தி வாய்ஸ் ஓவர் சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை மறக்காம பிரஸ் பண்ணிக்கங்க. அண்ட் வீடியோக்கு லைக் கொடுக்காதவங்க, ஹைப் பண்ணாதவங்க கண்டிப்பா பண்ணிடுங்க. இப்போ நம்ம படத்தோட கதையை பார்ப்போம். இந்த படத்தோட ஆரம்பத்திலே ஒரு கிளப்பை காமிக்கிறாங்க. அந்த கிளப்ல ஒரு பையன் ஒரு பொண்ணு 2 பேர் இருக்காங்க இல்லையா. இவன் தான் நம்ம படத்தோட வில்லன். இந்த பொண்ணோட பேரு சோனா. சோ இவங்க 2 பேரும் கிளப்ல இருந்து அப்படியே சரக்கு கொஞ்சம் ட்ரிங்க் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பி வெளியே இடத்துக்கு போறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஒரு கார் வந்துட்டு வேகமா வந்து ஒரு இடத்துல நிக்குது. தூரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீ கடைக்காரு. நைட் டைம்ல ஒரு கார் நிக்குது, அங்க போயிட்டு டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார் கிட்ட அந்த டீ கப்பை எடுத்துட்டு போவாரு. டக்குன்னு பார்த்தா டோரை திறந்து அதுல இருந்து ஒரு டெட் பாடி வெளியே விழுகும். ஒரு பொண்ணோட டெட் பாடி. அதை பார்த்து இந்த மனுஷன் அப்படியே மிரண்டு போவான். உடனே அந்த கார் அங்கிருந்து பயங்கர வேகமா கிளம்பி போகும். அப்படியே கட் பண்ணா இப்ப அடுத்த நாள் காலையில ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. இவங்களோட பேரு அவந்திகா. சோ இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு இருக்கா. இந்த பொண்ணு வந்துட்டு இப்பதான் ஸ்கூல் படிச்சிட்டு இருக்கா. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்விம்மிங் காம்படிஷன் வந்துட்டு நடக்குது. இன்னொரு பக்கத்துல அப்படியே காமிக்கிறாங்க ஒரு மேடையில ரொம்பவே நேர்மையான ஒரு வக்கீல காமிக்கிறாங்க. நம்ம படத்தோட ஹீரோமே கூட இவர் தான், பேரு அர்ஜுனன். சோ அர்ஜுனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இவர் எடுக்கிற கேஸே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமா இருக்கும். வித்தியாசமா இருந்தாலும் பெண்களுக்காக எப்பவுமே வந்துட்டு ஒரு தனி மரியாதை இருக்கும். பெண்களுக்கு பாதிப்புனா முதலால நின்னு அதை வந்துட்டு கேஸை முடிச்சுட்டு தான் அடுத்த வேலையை பாப்பாரு. இதனால் வரைக்கும் இவர் எடுத்த கேஸ்ல தோத்ததா சரித்திரமே கிடையாது. அப்படிலாம் இவர் வந்து பேசிக்கிட்டே இருக்காரு. இவர் வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் வைக்கலான்னு கேட்டா கண்டிப்பா வந்துட்டு கிடையாது, ஒரு பிரைவேட் வைக்கல் தான். நீதிக்காக போராடணும் அப்படின்னாக்கா எங்க இருந்து வேணாலும் போராடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பேசிட்டு இருக்க. சோ இப்போ இவங்களோட பொண்ணு தான் அங்க ஸ்விம்மிங் காம்படிஷன்ல வின் பண்ணிட்டு இருக்கா. சோ அந்த நீச்சல் அடிச்சிட்டு போயிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா மூக்குல இருந்து பயங்கரமான ப்ளீட் ஆகுது. நீச்சல் குளம் இப்ப ரத்த குளமா மாறிடுச்சு. அங்கிருந்து அந்த பொண்ணை உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. சோ கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோக்கு இங்க மேடையில பேசிட்டு இருக்காரு இல்லையா, அவருக்கு வந்துட்டு இப்ப கால் வருது. உடனே அவரு பதறி அடிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பி போறாரு. அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்ப ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு செக் பண்ணி பார்த்ததுல ஒன்னும் பெருசா பிரச்சனை இல்லை. இப்ப வந்துட்டு அந்த பொண்ணு நார்மலா தான் இருக்கா. இருந்தாலும் வந்துட்டு எதனால வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது வந்துட்டு ஒரு டெஸ்ட்டுக்காக ஒரு ரிப்போர்ட் அனுப்பியிருக்காங்க. அந்த ரிப்போர்ட் வந்தாதான் மேற்கொண்டு எதுவாக இருந்தாலும் பார்க்க முடியும் சொல்லிட்டு இப்ப அம்மா அப்பா கூட இவங்க கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு சோ நம்ம ஹீரோ அவங்களுக்கு வந்துட்டு ஒரு மனைவி ஒரு பொண்ணு, இவங்களோட குடும்பம் ரொம்ப அழகா அப்படியே சந்தோஷமா ஹாப்பியா போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு நியூஸ் ஒண்ணு காமிக்கிறாங்க. படத்தோட ஆரம்பத்துல ஒரு கொலை நடந்தது இல்லையா, அந்த கொலையில சந்தேகப்படுற மாதிரி நம்ம வில்ல வந்துட்டு மாட்டிக்கிட்டான். சோ இவனுக்கும் அந்த கொலைக்கு வந்துட்டு சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா கிளப்ல வந்துட்டு சிசிடிவி கேமரா இருந்துச்சு இல்லையா, கடைசியா வந்துட்டு இவர் தான் கூட்டிட்டு போயிருக்காரு. அதனால ஒரு சந்தேகத்தின் மேல இவர் மேல ஒரு கேஸ் ஆயிருக்கு. இப்ப இந்த கேஸ வந்துட்டு நம்ம ஹீரோ தான் எடுத்து வாதாடணும் அப்படிங்கிறதுக்காக வில்லனோட அப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொலிட்டிஷியன். சோ அரசியல் சப்போர்ட் ரொம்ப அதிகம். சோ எலெக்ஷன் டைம் வேற கிட்ட வந்துருச்சு. இந்த டைம்ல இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வந்துச்சுன்னா அரசியல் வாழ்க்கையை பாதிச்சிடும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஹீரோவை கூப்பிட்டு பேசுறாரு. ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ஹீரோக்கும் வில்லனுக்குமே ஆகாது. வில்லனுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வக்கீல் தான். சோ இவங்க 2 பேரும் வக்கீலா இருந்தப்பவே இவங்களுக்கு 2 பேத்துக்குமே அடிக்கடி மோட்டிவா இருக்கும். எலியும் பூனையுமா தான் இருப்பாங்க. அதனால நம்ம ஹீரோ வந்துட்டு ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டாரு, உன் பையன் கேஸ்லாம் என்னால எடுத்து நடத்த முடியாது, அவன் அந்த அளவுக்கு ஒன்னும் யோகியவன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டுறாரு. அதே இடத்துல வந்துட்டு வில்ல வரான். வில்ல வந்துட்டு ஒரு மாதிரி முறைக்கிறான். நீ வந்துட்டு என் கேஸை எடுத்துக்காம போ, ஆனா நான் தப்பு பண்ணுவேனே தவிர கிரைம் பண்ண மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்கான். பேசுனது மட்டும் இல்லாம நீ எவ்வளவு வேணாலும் கேளு, உனக்கு என்ன வேணாலும் கேளு, நாங்க பண்றோம் சொல்லிட்டு அங்க இருக்க வில்லனோட அப்பா சொல்ல இந்த கேஸ் என்னால எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாரு. இப்ப இந்த கேஸ் ரொம்பவே வைரல் ஆகுது. இந்த பொண்ணு கொலை பண்ணதுக்கு எதிராக வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் வக்கீல் தான் வாதாடுறதுக்காக இருந்தாங்க. சோ அந்த வக்கீல கொலை பண்ணி போட்டானுங்க. இப்ப ரெண்டாவதா வந்து பாத்தீங்கன்னா மதுன்னு சொல்லிட்டு ஒரு வக்கீல், இவங்களுமே வந்துட்டு கவர்மெண்ட் வக்கீல் தான். சோ இந்த கேஸ் வந்துட்டு இப்ப இவங்க தான் எடுத்து நடத்த போறதா சொல்லி ஒரு போலீஸ்காரர் போன் பண்ணி மது எடுத்துக்கிட்டே சொல்றாங்க. மதுவை வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வித்தியாசமான ஒரு பொண்ணு, வக்கீலா இருந்தாலும் அதை தாண்டி குடும்பத்துக்காக ரொம்ப உழைக்கிற ஒரு பொண்ணு. இப்படிப்பட்ட ஒரு பொண்ணு இந்த கேஸ் எப்படி நடத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பக்கத்துல இருக்கு. இன்னொரு பக்கத்துல வந்து ஹாஸ்பிட்டல்ல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோட பொண்ணுக்கு ஒரு டெஸ்ட் கொடுத்திருந்தாங்க இல்லையா, அந்த டெஸ்ட்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு இப்ப பிளட் கேன்சர் வந்துட்டு ஆரம்ப நிலைமையில இருக்குதான். இது வந்துட்டு ரொம்பவே ரேர் தான். அது குழந்தையில வர்றது ரொம்ப ரேர். இவங்களோட பரம்பரையில வந்துட்டு யாருக்குமே அந்த மாதிரி பிளட் கேன்சர் வந்துட்டு இருந்ததே கிடையாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கு. இதை சரி பண்றதுக்கு ஈஸியான ஒரு வழி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்ன வழின்னு சொல்லி நம்ம ஹீரோவுக்கு கேட்க, இந்த குழந்தையை காப்பாற்றணும் அப்படின்னா உங்க 2 பேருக்குள்ள யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு இந்த பொண்ணோட டிஎன்ஏவோட மேட்ச் ஆகணும். சோ அப்படி மேட்ச் ஆச்சுன்னா உங்களோட செல்களை வச்சு இந்த வைரஸ் செல்களை அழிச்சு இந்த பொண்ணு வந்துட்டு காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்றாரு. அதுக்காக வந்துட்டு பிளட் சாம்பிள் எல்லாத்தையுமே வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. கொடுத்ததுல 2 பேரோட டிஎன்ஏவுமே மேட்ச் ஆகல. என்னடா இது அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு ஆச்சரியம் வருது இல்லையா. எஸ், இப்போ நம்ம ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, அது வந்துட்டு நம்ம ஹீரோக்கு 2வது
3வது வைஃப் தான். ஸோ இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம வில்லன் கூட அந்த பொண்ணு வாழ்ந்திருக்காங்க. ஸோ அவங்களும் ஒரு வக்கீல் தான். அப்படி வில்லனோட வாழும் போது அவங்க 2 பேரும் லவ் பண்ணிருக்காங்க. லவ் பண்ணும்போது தனிமையில இருந்திருக்காங்க. அந்த பொண்ணு கன்சீவா இருக்கும் போதே பாத்தீங்கன்னா அவன் ரொம்ப கொடுமைப்படுத்துறான்னு சொல்லி அவங்க கிட்ட இருந்து விலகி நம்ம ஹீரோ கூட வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி அந்த பொண்ணு பிறந்திருக்கும். ஸோ இருந்தாலும் நம்ம ஹீரோ அதை ஏத்துக்கிட்டாரு லவ்ன்றத ஒரு காரணத்துக்காக. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இவங்க பெருசா குழந்தைய பத்திலாம் யோசிக்கல. இப்ப நம்ம ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே பேசிட்டு இருக்கோம். இப்ப என்ன பண்றதுன்னு பாத்தீங்கன்னா இந்த குழந்தைய காப்பாத்துறதுக்கு வேற வழி இல்ல. அவங்ககிட்ட போயிட்டு பேசிதான் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போயிட்டு பேசுறாரு. அப்படி அவன் பேசும்போது எனக்கு நீ ஒன்னு கொடுத்தா உனக்கு நான் ஒன்னு கொடுக்குறேன் அப்படி சொல்லி இவங்க 2 பேருக்குள்ள ஒரு டீல். சோ நம்ம ஹீரோ இந்த கேஸை எடுத்து தான் ஆகணும். எடுத்து எனக்கு எதிரா நீ வாதாடி என்ன நீ ஜெயிக்க வச்சுட்ட அப்படின்னு சொல்லினா என்ன நீ நிரபராதின்னு வெளியே கொண்டு வந்துட்டு தான் கண்டிப்பா உன் குழந்தைய நான் காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு வில்லன் ஒரு பக்கம் பேச நம்ம ஹீரோக்கு என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியல. அடுத்த நாள் காலையில இந்த கேஸை எடுத்து நடத்துறது பாத்தீங்கன்னா அர்ஜுன் சொல்லிட்டு ரொம்ப வைரலா நியூஸ்ல பரவ இதை பாத்தீங்கன்னா நம்ம மது மேடத்துக்கே ஷாக் ஆகுது. என்னடா பெண்களுக்கு எதிராக நேர்மையா வாதாடக்கூடிய ஒரு வக்கீல் இப்ப இப்படி ஒரு கேஸ் எடுத்திருக்காருன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு நிமிஷம் ஷாக் ஆகுது. நியூஸ் பேப்பர் சொல்லி ரொம்ப வைரலாக ஒரு பக்கம் ஹீரோட போட்டோ வச்சு கிளிகிளின்னு கிளிக்கிறாங்க. ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு, அதையும் பொருட்படுத்தாம இந்த அர்ஜுன் இந்த கேஸ் எடுத்து நடத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வீட்டுல காமிக்கிறாங்க. என்னால தானே உனக்கு இது எல்லாமே அப்படின்னு சொல்லி மனைவிக்காரங்க அழுக. இது நம்ம குழந்தைய காப்பாத்துறதுக்கான நேரம், இதுல நம்ம இந்த மாதிரி பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு மாதிரி கட்டி பிடிச்சிட்டு அழுக. இப்ப அந்த பொண்ணை கொலை பண்ணிட்டோம் சொல்லியிருந்தாங்களே, அந்த பொண்ணு இன்னுமே சாகல போல இருக்கு, கோமா ஸ்டேஜ்ல இருக்கு. அந்த பொண்ணோட பேரு சோனா, வயசு 27. இவங்க 2 பேர் ஃப்ரெண்ட்ஷிப்பா ஆரம்பத்துல பழகி இருக்காங்க. கிளப்புக்கு போயிருக்காங்க. கிளப்ல போகும்போது அந்த பொண்ணோட கழுத்து பகுதியில ஏதோ கூர்மையான ஒரு ஆயுதத்தால வச்சு குத்துன மாதிரி இருக்கு. சோ அது மூலமா ரொம்ப ப்ளீட் ஆகி தான் அந்த பொண்ணுக்கு இது மாதிரிலாம் நடந்திருக்குன்னு சொல்லி போலீஸ்காரங்க விசாரணையில பெருசா நமக்கு தெரிய வருது. அதுவும் ரோட்ல தூக்கி போட்டு போனா இல்லையா, அதுக்கப்புறம் வேற ஒருத்தவங்க தான் பார்த்து ஹாஸ்பிட்டலுக்கு சேர்த்திருக்காங்க. இது வரைக்கும் அந்த பொண்ணு கண்ண முழிக்கல, கோமா ஸ்டேஜ்ல தான் இருக்கா. ஒரு பக்கம் மது இருக்காங்க இல்லையா, அவங்க இந்த கேஸ் பயங்கரமா இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. இன்னொரு பக்கத்துல நம்ம ஹீரோ ஒட்டுமொத்த கேஸ் ஃபைலுமே எடுங்க, எங்க என்னென்ன நடந்ததுன்னு ஒரு தடையும் கூட விடாதீங்க அப்படின்னு இவங்க ஒரு பக்கம் பயங்கரமா இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. இப்ப இந்த 2 பேருக்குள்ள இடையில என்னென்னலாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேஷன்லாம் தாறுமாறா நடத்திட்டு இருப்பாங்க. அந்த டீ கொடுத்தான் இல்லையா, அவனை கூப்பிட்டு மது மேட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த சாட்சியை நேர்ல பார்த்தது ஒரே ஆதாரம் அவர் மட்டும்தான். அவரை கோர்ட்ல சாட்சி சொல்றதுக்காக இவங்க பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கத்துல நம்ம வில்லனை காமிக்கிறாங்க. வில்லங்கிட்ட போயிட்டு நிறைய பேர் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. கேட்கும் போது அவன் என்ன சொல்றான் அப்படின்னாக்கா, இந்த கொலையை நான் பண்ணல, நான் நிரபராதி தான் அப்படின்னு சொல்லி அதையுமே அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றதா சொல்லி ஹீரோவோட டீம் போயிட்டு விசாரிச்சிருக்காங்க. இவன் இந்த மாதிரிலாம் சொன்னா அப்படி சொல்லி ஹீரோ கிட்ட இந்த தகவல்லாம் வருது. இன்னொரு பக்கத்துல மது மேடத்தை காமிக்கிறாங்க. அவங்க விசாரிச்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணோட உடம்புல கிடைச்ச டிஎன்ஏ சாம்பிளை வச்சு பார்க்கும்போது அது நம்ம வில்லனோட மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு எவிடன்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்குது. அந்த பொண்ணோட கழுத்துல குத்தப்பட்டது பாத்தீங்கன்னா ஷார்ப்பான ஆயுதம். அது பாத்தீங்கன்னா ஒரு காரோட சாவியா கூட இருக்கலாம்னு சொல்லிட்டு இது ஒரு பக்கத்துல இருக்க. அப்ப அவனோட காரை கண்டுபிடிச்சோம் அப்படின்னாக்கா கண்டிப்பா மாட்டிப்பான்னு சொல்லி பார்த்தா அதுக்குள்ள வில்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா காரை ஒரு கெமிக்கல் கிளீனிங் பண்ணிட்டாரு. சோ அதனால பெருசா எந்த ஒரு தலையுமே கிடைக்கல. ஃபிங்கர் பிரிண்ட் பாத்தீங்கன்னா மேட்ச் ஆகுது. இதெல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம வில்லனை அரெஸ்ட் பண்றதுக்கான போதுமான ஒரு ஆதாரம் தான். இப்ப நெக்ஸ்ட் டே பாத்தீங்கன்னா கோர்ட் ஆரம்பிக்க போகுது. இந்த கேஸ் கோர்ட்டுக்கு வர போகுது. இப்ப எல்லாருமே நம்ம அர்ஜுனுக்கும் அந்த வில்லனுக்கும் பயங்கர எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. மது மேடத்துக்கு மட்டும் ரொம்ப வரவேற்பு அதிகமா இருக்கு. இப்ப ஃபர்ஸ்ட் டே கோர்ட்ல ஆஜராகிறாங்க. சோனாக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வில்லங்கிட்டே போயிட்டு நம்ம ஹீரோ விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலி நீங்க தான் அந்த பொண்ணை கூட்டு போனீங்க, என்ன பண்ணீங்கன்னு சொல்லி கேட்டா அவன் ஒரு பிளாஷ்பேக் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். அன்னைக்கு கிளப்ல இவங்க 2 பேரும் ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாங்க. அந்த பொண்ணுக்கு என் கூட இருக்கிறதுக்கான ஆசைகள் இருந்தது. அதனால அந்த பொண்ணை கூப்பிட்டுட்டு காரையுமே பாத்தீங்கன்னா நாங்க எடுத்துட்டு தனிமையா ஒரு இடத்துக்கு போனோம். அங்க போகும்போது ஒரு கட்டத்துல அந்த பொண்ணு என்கிட்ட அடிக்க ஆரம்பிச்சிட்டா. நான் தடுக்கிறதுக்காக எவ்வளவு நேரம் போராடினேன். கடைசியா அந்த பொண்ணை தள்ளி விட்டு நான் கார் எடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டேன். நான் வீட்டுல தான் இருந்த 1 மணிக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. ஆனா இந்த பொண்ணு இறந்தது பாத்தீங்கன்னா 1 மணி தான் கிட்டத்தட்ட. சோ அப்படி நான் அந்த பொண்ணை யார் கொலை பண்ணாங்கன்னு சொல்லி கேட்டேன். எனக்கு தெரியாது. பணத்துக்காக பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு என்ன வேணாலும் பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி இது ஒரு பக்கம் விட்ட போட நம்ம ஹீரோக்கு பயங்கர கோபமாகுது. வில்லனோட மனைவியுமே அங்கிருந்து கிளம்பி போறாங்க. இப்ப மது மேட பாத்தீங்கன்னா குறுக்கு விசாரணை பண்றாங்க. இதுக்கு நீங்க 1 மணிக்கு வீட்டுல இருந்தேன்னு சொன்னீங்கல்ல, நீங்க வீட்டுல இருந்ததுக்கான ஆதாரம் என்னன்னு சொல்லி கேட்டா என்னோட மனைவி தான் வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க, செக் பண்ணி பாருங்க சொல்றாங்க. சோ அவங்க மனைவி 1 மணிக்கு தன்னோட ஹஸ்பண்ட் வீட்டுல தான் இருந்தாரு அப்படின்னு சொல்லி அவங்க வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க. 2வது கேள்வி, உங்க காரை எதுக்கு கெமிக்கல் வாஷ் பண்ணீங்கன்னு சொல்லி கேட்டா வழக்கமா என்னோட காரை 2 மாசத்துக்கு ஒரு தடவை பண்ணுவேன், அதை தான் நான் இப்பயும் பண்ணேன், நான் வேற எதுவும் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயும் சாமர்த்தியம்
சாமர்த்தியமா பதில சொல்றான் ரொம்ப வில்லம். இப்போ இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்க எவிடன்ஸே வந்துட்டு பெருசா வந்துட்டு ஸ்ட்ராங்கா இல்ல, இவங்க ஏதோ குழப்பறாங்க கதை சொல்றாங்க சொல்லி நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்க. இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட் டேக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா மே 11 வந்துட்டு இந்த இயரிங் வந்துட்டு தூக்கி போடுறாங்க. சோ இப்போ வெளியே வரும்போது ஏகப்பட்ட பேர் வந்துட்டு கேள்வி கேட்கறாங்க. இது வந்துட்டு தப்பா சரியான வந்துட்டு நீதி கிடைக்கும் போது தெரியும் சொல்லிட்டு இவரு பக்கம் நம்ம ஹீரோ இன்டர்வியூ கொடுத்துட்டு கிளம்புறாரு. ஹீரோவோட பொண்ணு ஸ்கூல்ல இருக்காங்க. ஸ்கூல் முடிச்சிட்டு வரும்போது கூட இருக்கிற பசங்க எல்லாம் உங்க அப்பா வந்து பார்த்தா அந்த பொண்ணுக்கு எதிராகவே வாதாடுறாரு, வந்துட்டு ஒரு கெட்டவர் அப்படின்னு சொல்லி போராடுற வீடியோ எல்லாம் பார்க்கும்போது அந்த குழந்தைக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. உடம்பு இப்பதான் ஓரளவுக்கு சரியா இருக்கு. வீட்டுல உட்காந்து இந்த மாதிரி பசங்க எல்லாம் வந்துட்டு கிண்டல் பண்றாங்கப்பா, நீங்க தப்பானவரும் சொல்றாங்கப்பான்னு சொல்லி கேட்டா கோர்ட்ல வந்துட்டு எதுவாக இருந்தாலும் முடிவு தெரியுமா, நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த பொண்ணோட மூக்குல இருந்து பயங்கரமா ரத்தம் ப்ளீட் ஆகுது. என்ன பண்றதுன்னு தெரியல. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா அழுகுறாங்க. என்னாலதான் உனக்கு இவ்வளவு கஷ்டம் சொல்லி மனைவிக்காரங்க சொல்ல, எப்படியாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த கேஸ்ல நான் ஜெயிக்கணும், ஜெயிச்சு தான் குழந்தைய வந்துட்டு நான் காப்பாத்திடும் சொல்லி மனைவிக்காரங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கறாரு. இப்ப நெக்ஸ்ட் டே வந்துட்டு பாத்தீங்கன்னா கோர்ட்ல காமிக்கிறாங்க. இப்ப மது மேடம் ஒரு முக்கியமான சாட்சி இந்த கேஸுக்கு எதிராக கூட்டு வந்திருக்குன்னு சொல்லி கோர்ட்ல சொல்ல, அது யாருன்னு பார்த்தா நம்ம டிவி தான் இல்லையா, சோ அவனை தான் அங்க கூட்டு வந்து விசாரிக்கிறாங்க. அவர்கிட்ட கேட்கும்போது இந்த மாதிரி ஒரு கருப்பு கலர் கார் வந்துச்சு, அந்த கார் கிட்ட வந்துட்டு நான் டீ குடுக்கலான்னு போனேன். உடனே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாடி வெளியே வந்து விழுந்தது, அது இந்த சோனாவோட பாடி தான். அங்கிருந்து வந்துட்டு நான் பயந்துட்டு நின்னுட்டு இருந்தேன், அந்த கார் வேகமா கிளம்பி போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. காரோட கலர் என்னன்னு சொல்லி கேட்டா காரோட கலர் கருப்பு அப்படின்னு எல்லாம் டீட்டெயிலா வந்துட்டு அந்த டீ கடைக்காரர் சொல்றாரு. இன்னொரு பக்கத்துல நம்ம ஹீரோ போயிட்டு குறுக்கு விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாரு. நீங்க காரை பாத்தீங்கன்னு சொன்னீங்க, என்ன கலர் கார் அதுன்னு சொல்லி கேட்டா கருப்புன்னு சொல்லிட்டு கரெக்டா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. கருப்பு கலர் கார்ல நிறைய கார் இருக்கு, இந்த காரான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாடல் வண்டியை காமிக்க அவரே ஒரு நிமிஷம் கன்ஃபியூஸ் ஆயிடுறாரு. சரி, இதை வந்துட்டு நீங்க கரெக்டா எவிடன்ஸா சொல்ல முடியாது, ஏன்னா காரை வச்சு யார் வேணாலும் பண்ணலாம், எப்படி வேணாலும் பண்ணலாம், காருக்குள்ள இருந்த டிரைவர் யாருன்னு நீ பாத்தி அப்படின்னு சொல்லி கேட்டா பாத்துனே அங்க இருக்காருன்னு சொல்லிட்டு நம்ம வில்லனை காமிக்கிறான். எத்தனை வாட்டி பாத்தீங்க, அவர் என்ன கலர் சட்டை போட்டிருந்தாரு அப்படின்னு சொல்லி இவரெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்க, ஒரு வாட்டி தான் பார்த்தா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த ஒரு வாட்டி எங்க பாத்தீங்கன்னு சொல்லி கேட்டா போட்டோல காமிச்சிருக்காங்க. அப்ப காருக்குள்ள இருந்தது யாருன்னே தெரியாது, நீங்களா வந்துட்டு இவர் தான் சொல்லிட்டு குற்றவாளின்னு சொல்றீங்க, அப்ப இதுல இருந்தே தெரியுது போலீஸ்க்கு உங்களுக்கு எவ்வளவு பணம் கொடுத்தாங்கன்னு சொல்ல அந்த ஆளு திப்பு திப்புன்னு முழிக்க ஆரம்பிக்க, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த கோர்ட்டே வந்துட்டு ஒரு மாதிரி கதி கலங்கி போகுது. மது மேடம் வந்துட்டு இதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. இவர் வந்துட்டு ஒரு மாதிரி கிராஸ் கொஸ்டின் கேட்டு அவரே குழப்பிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப கோர்ட் வந்துட்டு நெக்ஸ்ட் டேக்கு தள்ளி வைக்கிறாங்க. வெளியே வந்து மது மேடம் வந்து ரொம்ப சோகமா இருக்காரு. போலீஸ்காரர் தான் கொஞ்சம் ஆறுதல் கொடுத்துட்டு இருக்காங்க. முடியாதுங்க மேடம், நீங்க வந்துட்டு கண்டிப்பா அந்த கேஸ்ல ஜெயிப்பீங்க, இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்கல்ல, வாய்ப்பு இருக்குன்னு சொல்லும்போது ஆப்போசிட்ல இருக்கிற வக்கீல் சாதாரண ஆள் இல்ல, நம்ம ஹீரோ வந்துட்டு கடைசி ஒரு 5 நிமிஷத்துல ஒரு துருப்புச்சீட்டு விடுவாராம். அப்படி ஒரு துருப்புச்சீட்டு விடும்போது பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஜெயிச்சிருவாரு. இதனால் வரைக்கும் அவர் தோத்ததா சரித்திரமே கிடையாது அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு பக்கம் பேசிட்டு இருக்க. தூரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸ் ஒன்னு இருக்கு, அந்த கிளாஸ் உள்ள நிறைய அழுக்கு இருக்கு, அதை வந்துட்டு டீ கடைக்காரர் கிளீன் பண்ணிட்டு இருப்பாரு. இதை வந்து நம்ம மது மேடம் பாக்குறாங்க. இதுக்கு பின்னாடி வந்துட்டு ஒரு பயங்கரமான எவிடன்ஸ் ஏதோ கண்டுபிடிச்சிருக்காங்க போல, பெருசா நமக்கு அதை காமிக்கல. இன்னொரு பக்கத்துல நம்ம டாக்டர் காமிக்கிறாங்க. டாக்டர் ஹீரோ கிட்ட சொல்றாரு, இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்க. நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் பதட்டங்களும் பயங்களும் அதிகமாகுது. ஹீரோவோட மனைவி வந்து பாத்தீங்கன்னா இறந்து போனார்களே சோனா, அவளை பத்தின ஒரு ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி வீடியோஸ்ல எடுத்துட்டு வராங்க. அவங்க லவரோட சாட் பண்ண அந்த சாட்டிங் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே மோசமா இருக்கு. இந்த பொண்ணு காசுக்காக என்ன வேணா பண்ணுவா போல அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோ பயங்கர கடுப்பாகிறாரு. ஒரு பொண்ணை வச்சு ஒரு பொண்ணை தப்பா பேசக்கூடாது, என்னோட கேரக்டர் ஃபர்ஸ்ட் நீ புரிஞ்சுக்கோ, நான் எப்பவும் வந்துட்டு ஜெயிக்கிறதுக்காக பெண்களை வந்துட்டு இழிவுபடுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்துல நம்ம ஹீரோ இப்பவுமே ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஆனா என்ன பண்றது, அவங்க குழந்தையோட சூழ்நிலை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இது ஒரு பக்கத்துல இருக்க. அந்த சோனாவை இப்ப நமக்கு காமிக்கிறாங்க. இது வரைக்கும் சோனா கோமால தான் இருக்காங்க. சோ கண் முழிக்கல, அவங்க அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கத்துல நம்ம ஹீரோவோட குழந்தை, அவளையுமே ஹாஸ்பிட்டல் தான் வச்சிருக்காங்க. இப்ப அதை பார்க்க நம்ம ஹீரோக்கு வேற வழி இல்ல, இந்த ஆப்ஷனை எடுத்துதான் ஆகணும்னு சொல்லிட்டு அவளோட சாட் ஹிஸ்டரியில அவ வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு பையனை லவ் பண்ணிருக்கா. சோ அந்த சாட்டை நீங்க கோர்ட்ல சப்மிட் பண்ண போறாரு. அப்படி இவர் கோர்ட்டுக்கு போகும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணோட அம்மாக்காரங்க வந்திருக்காங்க. என் பொண்ணை பத்தி யார் யாரு என்ன பேசலாம் சார், ஆனா உங்க மேல எனக்கு ஒரு மரியாதை இருந்துச்சு, நீங்க பெண்களுக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல வக்கீலும், ஆனா இன்னைக்கு என் பொண்ணோட வழக்குல நீங்க வந்துட்டு குரல் கொடுக்க வர மறந்துட்டீங்க, உங்க மேல வச்சிருந்த மதிப்பு மரியாதை எல்லாமே வேற மாதிரி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த அம்மா பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காங்க. இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா நான் என்னோட வேலையை தான் பாக்குறேன் விடுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ கோர்ட்டுக்குள்ள போறாரு. இப்ப அந்த சோனா பொண்ணை லவ் பண்ணா இல்லையா, அந்த பையனை கோர்ட்ல நிக்க வச்சு அவங்க கிட்ட நிறைய கொஸ்டின் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் சாட் பண்ணிட்டு இருந்ததுல இந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா சோனாவை நான் உன்னை கொலை பண்ணிடுவேன்னு சொல்லி ஏதோ மிரட்டி இருக்கான். அந்த சாட் ஹிஸ்டரி எடுத்துருக்காங்க. ஒருவேளை நீயே ஏன் சோனாவை கொலை பண்ணிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்க, அந்த பையன் நான் சும்மா விளையாட்டுக்கு தான் நான் அனுப்பிச்சேன், மற்றபடி நான் ஒன்னும் கொலை பண்ணல, அது இல்லாம சோனா ஒன்னும் ரொம்ப நல்லவ கிடையாது, பணத்துக்காக யார் கூட வேணா போய் படுப்பா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை விட நம்ம ஹீரோக்கு வந்துச்சு பாருங்க கோபம். நீயும் ஒரு மனுஷன் தான்டா, வெளியே வந்தா நானும் ஒரு மனுஷன் தான், பார்த்து பேசுன்னு சொல்லி ஒரு மாதிரி மிரட்ட ஜட்ஜ் ஒரு நிமிஷம் அளந்து போயிட்டாரு. ஏப்பா இது கோர்ட்டுப்பா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஓரளவுக்கு நார்மல் ஆகுறாங்க. அந்த பொண்ணோட அம்மா பயங்கரமா அதே இடத்துல உட்காந்து அழுகுறாங்க.
இப்ப நெக்ஸ்ட் டேக்கு வந்துட்டு வாய்தா போக ஆரம்பிக்குது. ஹீரோ வீட்டுக்கு வந்து முதல்ல மனைவியை பிடிச்சதான் பயங்கரமா திட்டுறாரு. நான் எத்தனையோ தடவை சொன்னேன் பெண்களுக்கு எதிராக இந்த மாதிரி அவமதிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா உன் பேச்சை கேட்டு என் குழந்தையை காப்பாத்தணுங்கிறதுக்காக நான் எவ்வளவு கேவலமான ஒரு வேலையை பண்ணிருக்கேன் தெரியுமா? என் கெரியர்லயே வந்துட்டு நான் இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு நினைச்சதை நீ பண்ண வச்சுட்டேன்னு சொல்லி பயங்கரமா அழுக. அவங்க மனைவி கட்டி பிடிச்சி ஆறுதல் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நம்ம குழந்தையை காப்பாற்றணும் அப்படின்னா வேற வழி இல்லைங்க, இருக்கிறது தானே சொன்னோம், பொய் சொல்லலையா அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. இப்ப நைட் காமிக்கிறாங்க. மதுமேடத்துக்கு அங்க இருக்க போலீஸ்காரர் போன் பண்ணிருக்காரு. மேடம் சூப்பர் எக்ஸலண்ட், நீங்க சொன்ன மாதிரியே அந்த எவிடன்ஸ் பக்காவா மேட்ச் ஆயிருச்சு அப்படின்னு சொன்ன உடனே மதுமேடத்துக்கு பயங்கர சந்தோஷம். அப்படி என்ன எவிடன்ஸ் பெருசா ஒண்ணு தெரியல. அடுத்த நாள் கோர்ட்ல காமிக்கிறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா வில்லன் யூஸ் பண்ற கார் கீஸ், அவரோட யூஸ் பண்ற காரு, இந்த கார் கீயும் அந்த கார் போற லாக்கரையும் வச்சு என்ன எவிடன்ஸ் இருக்கு போகுதுன்னு சொல்லிட்டு ஜட்ஜி கேட்க, இப்பதான் மதுமேட ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அன்னைக்கு டீ கடையில வந்துட்டு ஒரு கிளாஸுக்குள்ள அழுக்கு இருக்குது எடுப்பான் இல்லையா, அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல வச்சு ஃபாரன்சிக்ல சொல்லி, ஏன்னா சோனாக்கு வந்து பாத்தீங்கன்னா கழுத்துல ஒரு கூர்மையான பொருளால குத்துற மாதிரி இருந்துச்சு, அது வந்து பாத்தீங்கன்னா காரோட கீயா இருக்கலாம் சொல்லி கெஸ் பண்ணிருக்காங்க. அப்படி இவங்க வந்துட்டு செக் பண்ணதுல ஃபாரன்சிக்கோட பிளட் சாம்பிள் மேட்ச் ஆயிருக்கு. சோ அந்த கார் கீழ இருந்த ரத்தம் அந்த சோனாவோட தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரன்சிக்ல இருக்கக்கூடிய ஒரு டாக்டரை கூட்டு வந்துட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவருமே வந்துட்டு சொல்லிட்டாரு, கண்டிப்பா தான் மேடம், இது வந்துட்டு பாத்தீங்கன்னா சோனாவோட ரத்தம் தான், இது கெமிக்கல் கிளீனிங் பண்ணாலுமே கூட போகாது அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு விஷயத்தெல்லாம் சொல்ல, இப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு ஏஞ்சி நிக்கிறாரு. அவர் வந்துட்டு என்ன சொல்றாருன்னா, ஒரு பெட்ரோல் பங்க்ல வந்துட்டு பெட்ரோல் அடிச்சதுக்கான ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு. அப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா கூட யாருமே இல்ல, இங்க முடிச்சிட்டு ஒரு காஃபி ஷாப்புக்கு போயிட்டு இவ காஃபி குடிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல, இதெல்லாம் பேசி முடிச்சிடுது. எங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் டைம் வேணும்னு சொல்லிட்டு ஹீரோ கேக்குறாரு. இப்ப அடுத்த நாளுக்கு வந்துட்டு மாறுது. இப்ப ஹீரோ வந்து போயிட்டு வில்லனை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அவனை பார்த்து பயங்கரமா கோவப்படுறாரு. நீ கொலை பண்ணலன்னு சொல்லி என்கிட்ட சொன்ன, இப்ப எப்படி பிளட் சாம்பிள் வந்துட்டு மேட்ச் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்க, அவன் வந்துட்டு ஒரு கதை சொல்றான். பேசாம இப்படி வச்சுக்கியா, அவ வந்துட்டு நானும் அவளும் காருக்குள்ள இருந்தோம், எனக்கு ரொம்ப ஆசை அதிகமாச்சு, அவகிட்ட தப்பா நடக்க பார்த்தேன், அவ தடுக்க வந்தா ஒரு எமோஷன்ல அந்த கார் கீ கழுத்துல குத்திட்டேன்னு கூட வச்சுக்கியா, அவ செத்து போயிட்டாலும் வச்சுக்கியா, ஏண்டா என் பொண்டாட்டியை நீ ஆட்டைய போட்டு போயிட்டு என் புள்ளைய ஓம் புள்ளைய வளர்க்குறியடா, நீலா இதுல கேட்கலாமாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவன் நக்கலா கேட்க ஹீரோக்கு வந்துச்சு கோவம். ஒரே அடி அடிச்சதுக்கு அப்புறம் அவன் ஒண்ணு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டான். இனிமே வந்துட்டு நீ எனக்கு வாதாட தேவையில்ல, ஃபர்ஸ்ட் நீ கிளம்பு, நான் வேற வைக்கல பாக்குற அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் பேச ஆரம்பிக்கும் போது ஹீரோக்கு ஒரு நிமிஷம் பயமாயிடுச்சு. ஏன்னா இப்ப பொண்ணுக்கு வேற ஹாஸ்பிட்டல்ல மூக்குல இருந்து இன்னும் வந்து ரத்தம் நிக்கல, ஒரு பக்கம் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. இந்த விஷயம் நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சு, நான் ஏதோ கோவத்துல பண்ணிட்ட, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் பாத்துக்கிறேன் நான் கண்டிப்பா ஜெயிச்சு வந்துடுறேன், அதுக்கப்புறம் நீ குழந்தைய காப்பாத்து அப்படிங்கிற மாதிரி ஹீரோவை கெஞ்சிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி போறாரு. இன்னொரு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா சோனாவை காமிக்கிறாங்க. சோனா வந்துட்டு இது நாள் வரைக்கும் கோமால இருந்தா, இப்ப வந்துட்டு அவருக்கு பல்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது. எவ்வளவு நேரம் டாக்டருங்க ட்ரீட்மெண்ட் பாக்குறாங்க. சோ ஆனாலும் சோனாவை காப்பாற்ற முடியல, அவங்க இறந்து போயிட்டாங்க. சோனா ஒருவேளை கண்முழிச்சிருந்தா கூட அவங்க கிட்ட வாக்குமூலம் வாங்கி யார் கொலகார அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்கலாம். இப்ப சோனாவை இறந்து போயிட்டாங்க. இந்த விஷயம் நம்ம ஹீரோ காதுக்கு வர ஹீரோ ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இறந்து போன அந்த பொண்ணோட அம்மா பயங்கரமா கதறி அழுகுறாங்க. என்ன ஆறுதல் சொல்றது அப்படிங்கறதே தெரியல. இன்னொரு பக்கத்துல ஹீரோட மனைவி வில்லனை பாக்குறதா போயிருக்காங்க. பல வருஷமாச்சு பார்த்து இப்ப தான் குழந்தையை காப்பாத்துறதுக்காக தான் போயிருக்காங்க. எனக்கு வந்துட்டு அப்ப தெரியாது உன் வயிற்றுல வர்றது குழந்தைக்கு நான் தான் காரணம் இல்ல வேற எவனாவது காரணமா அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் வந்துட்டு இப்பதான் புரியுது அதுதான் வந்துட்டு என்னை காப்பாத்தி இருக்குன்னு சொல்லி ஒரு மாதிரி அசிங்கமா பேச, இப்ப கூட என் வீட்டுக்காரர் இந்த கேஸை விட்டுட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கோயா, நீக்கு உள்ள களி தண்டா திங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி வந்து ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி பயங்கரமா அழுகிறாங்க. இப்ப சோனா இறந்து போன விஷயம் நியூஸ் மீடியான்னு சொல்லிட்டு ரொம்ப வைரல் ஆகுது. மது மேடமே வந்துட்டு இதை பாக்குறாங்க. வில்லனோட அப்பாவும் பாக்குறாரு. இவன் மேல இருந்த இப்ப வந்துட்டு அட்டெம்ப்ட் டு மர்டர் வந்துட்டு மர்டர் கேஸாவே மாறிடுச்சு. இதனால இப்ப அவனை தூக்கி லாக்அப்ல வைக்கிற அளவுக்கு போயிட்டாங்க. இப்போ அடுத்த நாள் காலையில கோர்ட்டை காமிக்கிறாங்க. கோர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ டைம் கேட்டிருந்தார் இல்லையா, இப்ப வந்து ஒரு ஃபாரன்சிக் சயின்டிஸ்ட வந்துட்டு கூட்டு வந்திருக்காங்க. அவங்கள வச்சு கேட்கும்போது குறிப்பா ஒரு கார் சாவில இருக்க பிளட் சாம்பிளை வச்சு இவங்க தான் கொலைகாரா அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியாது, இவங்க தான் கில்லர் கொலையும் பண்ணாங்க அப்படிங்கறதை கண்டுபிடிக்க முடியாது. பொதுவா வந்துட்டு டெஸ்ட் எடுக்கணும்னா அதுக்கு கொஞ்சம் கண்டிப்பா அளவுகள்னு ஒண்ணு இருக்குது, இதை வச்சு நம்ம கரெக்டா மேட்ச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அவங்க சொல்ல, இப்ப இது வந்துட்டு ஒரு நல்ல எவிடன்ஸா வந்துட்டு நம்ம ஆப்போசிட் மது மேடத்துக்கு இருந்தது. இப்ப ஹீரோ வந்துட்டு இதையுமே கழிச்சிட்டாரு. கோர்ட் வந்துட்டு நெக்ஸ்ட் டேக்கு இப்ப போகுது. ஏன்னா மது மேடம் அவங்களுக்கு வந்துட்டு கால அவகாசம் கேட்டிருக்காங்க. வெளியே வரும்போது இறந்து போன சோனாவோட அம்மா என் பொண்ணு தான் இறந்துட்டா, அவ நிம்மதியாவது சாகட்டும், செத்து போயிட்டா இல்லையா, அவளோட ஆத்மா சாந்தி அடையிட்டு இனிமே வந்துட்டு என்ன பண்ண போறீங்க, உங்களால முடிஞ்சா நீதி வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுதுட்டாங்க, கிளம்பி போறாங்க. ஆனா மது மேடத்துக்கு தூக்கம் வரல, இன்னுமே வந்து விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கு. அந்த நிலைமையில வந்துட்டு யோசிச்சு பார்த்தா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய தப்பா இருக்கு. இப்ப இன்னும் இன்வெஸ்டிகேஷன் ஸ்ட்ராங் பண்ணுங்க, யார்கிட்ட விசாரிக்கணுமோ எல்லாத்தையும் விசாரிங்க சொல்லி அவங்களோட டீம் கிட்ட சொல்ல, இப்ப ஒவ்வொரு ஸ்ட்ரீட் ஒவ்வொரு ஏரியாவா நிறைய இடத்த கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஒரு பக்கா எவிடன்ஸ் கூட்டு வந்து அடுத்த நாள் கோர்ட்ல நிக்க வைக்கிறாங்க. இது என்னடா புது கதையா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா நம்ம ஹீரோ ஒரு பக்கம் ஜட்ஜு கிட்ட இவங்க ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு எவிடன்ஸ் கூட்டு வந்து கதையா வளர்த்துறாங்க, நாடகமா நடத்துறாங்க, இதெல்லாம் வந்துட்டு கோர்ட்ல ஏத்துக்க கூடாது
கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதுக்கு வந்துட்டு சட்டத்துல இடம் இருக்கு இல்லையா அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு பக்கம் பேச இப்ப மதுமேடை வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு முக்கிய எவிடன்ஸா வந்துட்டு கூட்டு வர வச்சிருக்காங்க. அது யாருன்னு பார்த்தா கொலை நடந்த அன்னைக்கு அந்த சம்பவம் நடக்கிற அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த காருக்கு மேல வந்துட்டு 3rd ஃப்ளோர்ல வந்துட்டு ஒரு வீடு இருந்திருக்கு. அந்த வீட்டு பால்கனில ஒரு பையன் வந்துட்டு இதெல்லாம் பார்த்திருக்கான். சோ நம்ம வில்ல அங்கதான் நின்னுட்டு இருந்தாங்க. கார் டிரைவர் இதுக்கு முன்னாடி பார்க்கல இல்லையா டீ கடைக்காரன். சோ இவர் வந்துட்டு கார் டிரைவரை பார்த்திருக்காரு, போன் பேசினாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்துட்டு பக்கா கரெக்டா அடையாளத்தோட சொல்ல அங்க இருக்கவங்களுக்கு எல்லாம் பயங்கர ஷாக் ஆகுது. இப்ப டைம் என்னங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கரெக்ட் 1:10 அந்த மாதிரி டைம்ல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் பேசுறாங்க. இன்னொரு பக்கத்துல நம்ம ஹீரோ அவங்க டீம் கிட்ட ஏதோ சொல்லி அனுப்புறாரு. உடனே அடுத்து கிராஸ் கொஸ்டின் கேட்கறதுக்காக நம்ம ஹீரோவே வராரு. ஹீரோட டீம் ஏதோ சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கையில கொடுக்குறாங்க. இப்ப அவர்கிட்ட கிராஸ் கொஸ்டின் கேட்கும்போது நீ வந்துட்டு பார்த்தது யாரு, இவரா இல்ல இவரை மாறி இருக்க வேற யாராவதுன்னு சொல்லி கேட்டா இல்ல எனக்கு தெரியும், நல்லா தெரியும், இவரை தான் நான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அப்ப நீங்க சொன்னீங்கல்ல இவர் வந்துட்டு யாருக்கிட்டயோ போன் பேசினாங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமா போன் பேசினாரு, நான் பார்த்தேன்றதையும் அவன் சொல்றான். அப்படின்னா இவரோட கால் ஹிஸ்டரி இப்ப நாங்க எடுத்துட்டு வந்திருக்கோம். அந்த கால் ஹிஸ்டரியில நீங்க சொல்ற மாதிரி 1 மணிக்கு வேற யார் கூடயுமே பேசலையே, போன் ஹிஸ்டரி பாருங்கன்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு காப்பி கொடுக்குறாங்க. சும்மா இஷ்டத்துக்கு நாடகம் நடத்துறாங்க சொல்லும்போது மது வக்கீல் வந்துட்டு எழுந்திருக்கிறாங்க. பேசாம அது அவரோட போன் இருக்கணும்னு அவசியம் இல்லையா, வேற ஒருத்தவங்க போனா கூட இருக்கலாம்ல, இல்ல யாருக்கிட்ட வாங்கிருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது வீட்டுல வந்துட்டு அவர் இருந்தாங்கன்னு சொல்லி வைஃபுக்கு வந்துட்டு கரெக்டா அடையாளம் சொல்லியிருக்காங்க, வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க. இதை தவிர வேற என்ன எவிடன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு மாதிரி பேச இதுக்கு மேல எந்த ஒரு எவிடன்ஸுமே கிடையாது. வக்கீல் நம்ம ஹீரோக்குமே வந்துட்டு பயங்கரமான வாக்குவாதம் நடக்குது. இப்ப நெக்ஸ்ட் டேக்கு வந்துட்டு போகுது இந்த ஹியரிங். இது வந்துட்டு சரியான பாதையில தான் கொண்டு போறீங்களா என்னன்னு தெரியல. ஆனா கோர்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா சரியான எவிடன்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் டேக்கு வாய்தா போயிடுச்சு. இப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு நேரா போயிட்டு வில்லனை பார்த்து கேக்குறாங்க, ஒழுங்கா உண்மையை சொல்லு, பொய் சொல்லாத, நீ தான் வந்துட்டு ஏதாவது பண்ணிருக்க, ஒண்ணு நீ அங்க பண்ணிட்டு பிச்சைக்காரன் பக்கத்துல இருந்து யாருக்கிட்ட போன் வாங்கி கூட பண்ணிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதை ஓகேன்னா நீ வச்சுக்கடா அப்படின்னு சொல்லி வில்லனை சொல்ல இன்னொரு பக்கத்துல சாப்பாடு வந்துட்டு வேலைக்காரன் எடுத்துட்டு வந்து வைப்பான். கௌரி மேடம் கொடுக்க சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அது நடா கௌரின்னு சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேர்ல வந்துட்டு கொஞ்சம் வித்தியாசம்லாம் இருக்கு, இதுக்கு பின்னாடி ஒரு ட்விஸ்ட் இருக்கு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டு நம்ம ஹீரோக்கு வந்துட்டு இவன் தான் பண்ணிருப்பானோ அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் இருக்கு. ஆனா இருந்தாலும் என்ன பண்றதுக்கு வேற வழி இல்ல, தான் குழந்தைய காப்பாத்தணுங்கிறதுக்காக எல்லாத்தையும் செஞ்சுதான் வராரு. இப்ப அந்த சம்பவம் நடந்த அந்த இடத்துக்கு போறாரு. 3rd ஃப்ளோர்லயே பாக்குறாரு. அதே பால்கனில அவன் உட்காந்து நின்னுட்டு இருக்க மாதிரி தெரியுது. அப்ப நம்ம ஹீரோ கண்டுபிடிக்கிறாரு, கண்டிப்பா வந்துட்டு வில்ல ஏதோ பண்ணிருக்கான் ஆனா மறைக்கிறான் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிச்சு. இப்ப ஹீரோ அடுத்துதான் நேரா போயிட்டு வில்லனோட வைஃப் கிட்ட கேக்குறாங்க, உங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு அன்னைக்கு 1 மணிக்கு அங்கதான் இருந்தாரா அப்படி இப்படின்லாம் கேக்குறாங்க. ஆமா இருந்தாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. அப்புறம் எதுக்கு நீங்க 100க்கு கால் பண்ணிருந்தீங்கன்னு சொல்லி டயல் ஹிஸ்டரியை வந்துட்டு செக் பண்ணி பார்த்திருக்காரு. 100க்கு கால் பண்ணதுக்கு காரணமே வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு அவர் வீட்டுக்காரன் குடிச்சிட்டு வந்து பயங்கரமா அடிச்சிருக்காரு. என்னால வலி தாங்க முடியல, அதனால நான் 100க்கு கால் பண்ணிட்டேன். திரும்ப அதே கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்களே போன் பண்ணி வர வேண்டாம்னு ஏன் சொன்னீங்கன்னு சொல்லி ஹீரோ கேட்க இல்ல இருந்தாலும் குடும்பம், மானம், செல்வாக்கு இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் ஸ்பாயில் ஆயிடுன்னு சொல்லிட்டு தான் நான் திரும்ப வர வேண்டாம் ஓகேன்னு சொல்லிட்டேன். அது இல்லாம அவரு என்ன அடிக்கல அப்படிங்கிற மாதிரி என்னோட நரக வாழ்க்கையை பத்தி கேட்காதீங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கிருந்து கிளம்புறாங்க. சோ இப்ப ஹீரோ அடுத்தது அங்கிருந்து கிளம்ப இன்னொரு பக்கத்துல நம்ம மதுமேடத்தை காமிக்கிறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு புதுசா வேலைக்கு போயிருக்காராம். மேனேஜர் வேலை கிடைச்சிருக்கு. யாருக்குன்னு பார்த்தாக்கா அந்த வில்ல இருக்கா இல்லையா, அவங்க அப்பா தான் அவங்க கம்பெனில போட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைச்ச வேலை கிடையாது, எனக்கு கொடுக்குற லஞ்சம், இதை நீங்க வாங்காதீங்க எடுத்துக்காதீங்கன்னு சொல்ல அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒத்துக்கல. இதை பாரு, நீ இந்த கேஸ்ல ஜெயிச்சாலுமே வந்து பாத்தீங்கன்னா ஹை கோர்ட்டுக்கு போவாங்க, அவங்க இருக்கிற பணத்தை வச்சு என்ன வேணாலும் பண்ணுவாங்க, இந்த கேஸை ஒன்றும் இல்லாம பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இவர் அங்கிருந்து கோச்சிட்டு கிளம்பி போக மது மேடம் அங்கிருந்து அப்செட் ஆகி வெளியே வருவாங்க. வெளியே வரும்போது நம்ம ஹீரோ என்ட்ரன்ஸ் ஆகுறாரு. என்ன மேடம் நீங்க இங்க இருக்கீங்க சொல்லி 2 பேரும் பேசிக்க, சரி வாங்க ஒரு டீ குடிச்சிட்டே பேசுவோம்னு சொல்லிட்டு இந்த கேஸை பத்தின இந்த டீட்டெயில் பத்திலாம் சும்மா அப்படியே ஜென்ரலா பேசிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல வந்துட்டு 2 பேர் வராங்க. இந்த மாதிரி உங்களோட பெரிய ஃபேன் என் பொண்ணு கூட ஒரு போட்டோ எடுக்குன்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட நம்ம ஹீரோ போன் அதே இடத்துல வச்சுட்டு போயிடுறாரு. அந்த போனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹீரோட அசிஸ்டன்ட் கிட்ட இருந்து நிறைய மெசேஜ்கள் வருது. அது ஒரு முக்கியமான க்ளூ. அந்த க்ளூவை வந்து பாத்தீங்கன்னா நம்ம மதுமேதை எடுத்து படிச்சிடுறாங்க. நாளைக்கு கோர்ட்ல வாதாடும் போது இதை பிளாஸ்ட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கா பிளான் போட்டு அந்த மெசேஜை படிச்சுட்டு அப்படியே அந்த போனை எடுக்காத மாதிரி வச்சுட்டாங்க. இப்ப அடுத்த நாள் காலையில காமிக்கிறாங்க மதுமேட கோர்ட்ல ஜட்ஜி கிட்ட இன்னைக்கு வந்துட்டு ஒரு இறுதி சாட்சி நான் வந்துட்டு கூட்டு வந்திருக்கேன்னு சொல்லும்போது ஜட்ஜிக்கு ஒரு நிமிஷம் ஆடி போச்சு. ஏமா நீ இது வரைக்கும் எத்தனையோ சாட்சிகளை கூட்டு வந்துட்டேன், இது என்ன கோர்ட்டா இல்ல வேற ஏதாவது நினைச்சுக்கிட்டீங்களா, இதுதான் கடைசியா இருக்கணும், இன்னொரு தடவை சாட்சி கீச்சுன்னா சொல்லிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கீங்களா இந்த கேஸை ஒண்ணும் இல்லாம பண்ணிடுவோம் பாத்துக்குங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி அவரை திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. இறுதி சாட்சி யாரு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வருது இல்லையா, இறுதி
சாட்சி கொலை செய்யப்பட்டதா கருதப்படுகிற நம்ம வில்லன் இருக்கா இல்லையா, அவனோட வைஃப் தான் அப்படின்னு சொன்னவனே அங்க இருக்கிற ஒட்டுமொத்த பேருக்குமே அதிர்ச்சி. நம்ம ஹீரோக்கு, வில்லனுக்கு, ஒட்டுமொத்த ஜட்ஜுக்கே கூட அலண்டு போறாரு. இப்ப அவங்கள கூட்டு வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அவங்க கிட்ட வாக்குமூலம் வரும்போது அவங்க வந்துட்டு 1 மணிக்கு வரவே இல்லை வீட்டுக்கு, காலையில 4 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தாங்க சொல்லி அவங்க மனைவி சொல்றாங்க. வாக்குமூலத்துல நீங்க 1 மணிக்கு வீட்டுல தான் இருந்தாங்கன்னு சொன்னீங்களே, அது ஏன்னு கேட்டா அவன் மேல இருக்கிற பயம். ஏன்னா எனக்கு அவன் அவ்வளவு கொடுமைப்படுத்திருக்கான், அவன் கூட நிம்மதியா வாழ முடியாது, எவ்வளவு நாள் தான் இதே மாதிரி இருக்க முடியும், ஏன்னா இறந்து போனது ஒரு பொண்ணு, அவ உயிரோடாவது இருக்கிறாளேங்கிறதுக்காக நான் போய் சொன்னேன், ஆனா இப்போ அவளே செத்துட்டா, இதை வந்துட்டு கேட்கறதுக்கு மனசு இல்ல எனக்கு, அதனால வந்துட்டு நான் இப்ப உண்மையை சொல்லிட்டேன்னு சொல்லும் போது ஹீரோ வந்துட்டு ஏந்திருக்கிறாரு. ஹீரோ வந்துட்டு ஒரு விசாரணையை வந்துட்டு இப்ப முன்வைக்கிறாரு. ஹீரோ ஏஞ்சி இது வந்துட்டு ஒரு பயங்கரமான நாடகமா இருக்குது யுவரானர். இதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம மதுமேடம் இருக்காங்க இல்லையா, அவங்களே வரும்போதெல்லாம் ஒவ்வொரு சாட்சியை கொடுத்து ஒரு நாடகம் நடத்தினாங்க. அந்த மாதிரி பல நாடகங்கள். இந்த நாடகமே வந்துட்டு ஒரு ஏமாத்து வேலை. என்னோட மனுதாரரோட மனைவி வந்துட்டு இதுக்கு முன்னாடி 1 மணிக்கு வந்துட்டு எங்க வீட்டுல தான் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்களே வாக்குமூலமும் கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது இதுக்கு வேற யாரு எவிடன்ஸா இருக்க முடியும்? இவங்க தான் எவிடன்ஸ். இதுக்கு மேலே வந்துட்டு ஒரு எவிடன்ஸ் வேணும்னா இவ்வளவு நாளா ஒரு டிராமா நடந்துட்டு இல்லையா, அந்த மாதிரி கடைசியா நானும் ஒரு டிராமாவை வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு இன்னொரு எவிடன்ஸ் வந்துட்டு நம்ம ஹீரோ கூப்பிடுறாரு. எல்லாருக்குமே ஷாக், என்னடா இது புதுசா ஒரு எவிடன்ஸ் எங்கடா வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா 1 மணிக்கு நம்ம வில்லன் வீட்டுல தான் இருந்தா அப்படிங்கிறதுக்காக ப்ரூவ் பண்ணணும், அதுக்கு ஒரு எவிடன்ஸ் இருக்குதான், அதை வந்துட்டு இப்ப காட்ட சொல்றாங்க. நம்ம ஹீரோ அதுவும் காட்டுறேன்னு சொல்றாரு. வந்திருக்கிறது யாருன்னு பார்த்தா இன்ஸ்பெக்டர் மணி சர்மான்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ்காரர். இவர் வந்துட்டு என்ன சொல்றாருன்னா, கரெக்டா வந்துட்டு அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்த 1 மணிக்கு வந்துட்டு எனக்கு ஒரு போன் கால் வந்தது, பக்கத்துல அடிக்கிற சத்தம், கத்துற சத்தம், இந்த மேடம் தான் எனக்கு கால் பண்ணாங்க, கால் பண்ணி என் வீட்டுக்காரர் என்ன பயங்கரமா அடிக்கிறாரு, காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்லி கத்துனாங்க, பின்னாடி யாருக்கிட்ட போன் பண்ற, வைடி போன் அப்படின்னு சொல்லி கத்துற சத்தமும் கூட எனக்கு கேட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்க இருக்கிற இன்ஸ்பெக்டர் சொல்ல, அது மட்டும் இல்லாம கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவங்களே திரும்ப கால் பண்ணி நீங்க வர வேண்டாம், எல்லாம் இப்போ ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அந்த ஒரு ஆடியோ ட்ராக்கோட வந்துட்டு கோர்ட்ல போட்டு காமிக்க, இது வந்துட்டு இவங்க ஒய்ஃபோட வாய்ஸ் தான். இவங்களே சொல்லியிருக்காங்க, என்னோட கட்சிக்காரர் மேல அபாண்டமா பழி சுமக்கணும், கொலைப்பழி போறதுக்காக இவங்க 2வது ஒரு கேஸ் வந்துட்டு இந்த மாதிரி போடணும்னு சொல்லி முடிவு பண்ணிருக்காங்க. இதனால அவர் மனசை புண்படுத்துறதுக்காக உங்க மேலேயே அவர் கேஸ் போடலாம் தெரியுமா, அதுக்கு சட்டத்துல இடம் இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே அந்த பொண்ணு ஒரு நிமிஷம் ஆடி போறா. ஒட்டுமொத்த கோர்ட்டே கதி கலங்கி போச்சு. இதுக்கு மேல ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா, ஆன்சர் இருக்கான்னு சொல்லி மது மேடத்தை கேட்டா நோ ஆன்சர்னு சொல்ல, இப்ப இந்த கேஸுக்கான நீதியை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. குற்றம் சுமத்தப்பட்ட நம்ம குற்றவாளி இருக்கார் இல்லையா, அவருக்கான போதுமான ஆதாரம் இல்ல, அவர் தான் இதை கொலை பண்ணார் அப்படிங்கிறதுக்காக எவிடன்ஸ் இல்ல, இதனால வந்து அவர் மேல சுமத்தப்பட்ட கொலைப்பழி நிரபராதின்னு சொல்லிட்டு இந்த கோர்ட் தீர்ப்பு அளிக்கிறதுன்னு சொல்லிட்டு அவருக்கு விடுவிச்சிட்டாங்க. இந்த கோர்ட்ல நம்ம ஹீரோ ஜெயிச்சிட்டாரு. சோ ஹீரோ ஜெயிச்சதுக்கு அப்புறம் இந்த கோர்ட் அங்கிருந்து கலைஞ்சு போக வெளியே வந்துட்டு நம்ம வில்லனோட மனைவியை காமிக்கிறாங்க. அவகிட்ட போயிட்டு நேரம் நம்ம வில்லன் என்ன பண்றாருன்னா, இதை பாரு, என் வாழ்க்கையை வந்துட்டு இந்த அளவுக்கு மாத்தினது நீதான், உன்னை நான் எத்தனை தடவை கஷ்டப்படுத்திருக்கேன், தயவு செஞ்சு இதை மன்னிச்சு என் கூட வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு. அவன் பேசுறது வேணா அப்படியே பாவமா இருக்கும், ஆனா உள்ளுக்குள்ள அது அவன் பொண்டாட்டிக்கு தெரியும், இவன் நம்மள மிரட்டுறான், போன கொன்னுடும் சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க கூட கார்ல ஏறி போறாங்க. இதையும் மாடியில இருந்து நம்ம ஹீரோ பாக்குறாரு. இறந்து போன பொண்ணோட அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணி அதே இடத்துல அழுதுட்டு இருக்காங்க. இப்போ அந்த இடத்துக்கு வந்துட்டு நம்ம மது மேடத்தை காமிக்கிறாங்க. மது மேட ஹீரோவை பார்த்து, சார் நான் இந்த கேஸ்ல வந்துட்டு தோத்துட்டேன், அதெல்லாம் வந்துட்டு எனக்கு பெருசா வலிக்கல, ஆனா வந்துட்டு ஒரு நேர்மையான ஒரு வக்கீல், இது நாள் வரைக்கும் பெண்களுக்காக ஒரு குரல் கொடுத்த ஒரு வக்கீல், உங்களை நான் ரோல் மாடலா வச்சிருக்கேன், உங்களை நான் என் ஹீரோவா வச்சிருந்தேன், ஆனா நீங்களே இப்படி பண்ணிட்டீங்கல்ல, நீங்க ஜெயிச்சது இந்த கேஸ்ல வேணா ஜெயிச்சிட்டீங்க, ஆனா வாழ்க்கையில தோத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து கிளம்பி போறாங்க. இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல வெளில வந்துட்டு அவனோட செல்ஸ் எல்லாம் கொடுத்து அவங்களோட குழந்தையை காப்பாத்தியாச்சு. ஹீரோவோட குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, ஆல் ரைட் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொன்னதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு பெருமிச்சு, ஒரு பெரு சந்தோஷம். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளப்புக்கு வந்துட்டு நம்ம வில்லன் வர சொல்லியிருக்கான். ஹீரோவும் போறாரு. ஒரு நல்ல பார்ட்டி கொடுக்கணும், நீ வந்துட்டு இந்த கேஸை ஜெயிச்சிட்டல்ல, அதனால இந்த கேஸை நீ ஜெயிக்கல, நான் ஜெயிக்க வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி பெருமை பேசிட்டு இருக்க. பக்கத்துல வந்து கொஞ்சம் ட்ரிங்க் சாப்பிடு அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு வந்துட்டு ஒரு விஷயம் தெரியணும், நீ தான் வந்துட்டு அந்த பொண்ணை கொலை பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமா நான் தான் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் வந்துட்டு அவன் உண்மை கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த பொண்ணை கூட்டிட்டு கார்ல போயிருக்கான், அந்த இடத்துல நின்று இருக்கான். அந்த பொண்ணுகிட்ட ரொமான்ஸ் பண்ணலான்னு போகும்போது அந்த பொண்ணு வேண்டான்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிருக்கு. இவங்க 2 பேருக்குள்ள சண்டை நடக்கும்போது இவங்க ஒரு எமோஷன்ல கையில இருந்த கார்கியால அந்த பொண்ணோட கழுத்துல குத்த, அது பயங்கரமா ப்ளீட் ஆக ஆரம்பிச்ச உடனே அதை பார்த்து பயந்துட்டான், கொலை பண்ணிட்டோமோ சொல்லி மிரண்டு போயிட்டான். பயத்துல அந்த பொண்ணு அங்கேயே தள்ளி விட்டுட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிட்டான். அதுக்கப்புறம் தான் தெரியும் அந்த பொண்ணு வந்துட்டு இறக்கலன்னு சொல்லிட்டு. கொஞ்சம் தூரம் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இவனோட போன் வந்துட்டு இங்க இல்ல, நம்ம கூடவே இல்ல, எவிடன்ஸா எங்கேயாவது மாட்டிக்குமோ சொல்லிட்டு ரிட்டர்ன் வந்திருக்கான். சம்பவம் நடந்த அதே இடத்துக்கு வந்து ஒரு எவிடன்ஸ் உருவாக்கியிருக்கான மாடியில ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டே அங்க இருக்க பிச்சைக்காரன்ட்ட ஒருத்தன் காசை கொடுத்து அந்த போனை தான் இவன் வாங்கிட்டு வந்து பேசியிருக்கான். போன் போட்டது யாருக்குன்னு பார்த்தா இவனோட மனைவிக்கு. நான் சொல்றத கவனமா கேளுடி, நான் உன்னை அடிக்கிற மாதிரி நீ போலீஸுக்கு கால் பண்ணி சொல்லணும், இந்த நேரத்துல 1 மணிக்கு கரெக்டா சம்பவம் நடந்தப்ப என்ன அடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆடியோ 100க்கு கால் பண்ணி பேசிட்டோம் அப்படின்னாக்கா வில்ல வந்துட்டு வீட்டுல தான் இருந்தான்னு சொல்லிட்டு ஒரு எவிடன்ஸ் உருவாயிடும். இந்த எவிடன்ஸ் தான் பலம் அப்படின்னு சொல்லிட்டு வில்ல பிளான்
பிளான் பண்ணிட்டான். சோ இப்போ இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்க ஹீரோ வந்துட்டு கொஞ்சம் சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. சிரிக்கும் போது இந்த கதைக்கு பின்னாடி இன்னொரு கதை இருக்கு நான் சொல்லவான்னு சொல்லிட்டு இன்னொரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. வில்ல வந்துட்டு ஜெயிலுக்குள்ள இருக்கும்போது நம்ம ஹீரோ பார்க்க ஆரம்பிச்சிருப்பாரு. அவரோட அசிஸ்டன்ட் சாப்பாடு கொடுத்திருப்பாரு. கௌரி மேடம் கொடுக்க சொன்னாங்கன்னா அது என்னடா கௌரின்னு சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கொஞ்சம் வித்தியாசமா ஸ்டைலா சொல்றது வழக்கம். அன்னைக்கு வந்துட்டு அந்த ஆடியோ போலீஸ்ல 100க்கு கிடைச்சது இல்லையா, அந்த ஆடியோவை ட்ராக் பண்ணி பார்க்கும்போது நம்ம வில்ல அவன் பொண்டாட்டி கூப்பிடுறது கௌரி, ஆனா அவன் அந்த வேலைக்காரன் கூப்பிடுறது கௌரின்னு சொன்னான். சோ இந்த ரெண்டுத்துக்குமே ஒரு வித்தியாசம் இருக்கு. அப்படின்னா உன் பொண்டாட்டி ஆக்டிங் பண்ணான்னு சொல்லி நான் அங்கேயே கண்டுபிடிச்சேன்னு சொல்லிட்டு அந்த பிளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. அவங்க பொண்டாட்டி புருஷன் சொல்லிட்டான்னு சொல்லிட்டு அந்த வீட்டுல வேலை பார்க்குற வேலைக்காரன் கையில ஒரு கண்ணாடியை கொடுத்து இவங்க போலீஸ்ல என் வீட்டுக்காரர் என்ன அடிக்கிறாரு கொடுமைப்படுத்துறாரு அப்படின்னு பேசிட்டு பின்னாடி அவன் கிளாஸை போட்டு உடைச்சு இது எல்லாமே வந்துட்டு ஒரு திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு டிராமா. ஏன்னா எவிடன்ஸை கலைக்கணும் அப்படிங்கறத. இன்னொரு பக்கம் அட்வான்ஸா போயிட்டு அந்த மாடியில பார்த்தவன் என்னைக்கு கோர்ட்ல சாட்சியா நிக்க வச்சாங்களோ மது வில்ல அதோட பயந்து போயிட்டு பிச்சைக்காரன் காசு கொடுத்து போன் வாங்கியிருப்பா இல்லையா, அந்த பிச்சைக்காரனை தேடி கண்டுபிடிச்சு ஆளுங்களை வச்சு கொலை பண்ணிட்டாரு. சோ இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் நம்ம வில்லம் சரி விடு இதெல்லாம் தெரிஞ்சு போச்சா, இனிமே தெரிஞ்சு என்ன பண்ண போறது, நான் தான் நிரபராதி வெளியே வந்துட்டேனே, இனிமே என்ன மாத்தவா முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நான் மாத்த மாட்டேன் அவங்க மாத்துவாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இன்னொரு பிளாஷ்பேக் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா இவர் போயிட்டு விசாரிச்சிருக்காரு, மாடியில பாத்துருக்காரு, பிச்சைக்காரன் இருந்து போன் வாங்கியிருப்பேன்னு சொல்லிட்டு இவனே ஒரு கதை சொன்னா இல்லையா, அதனால அஸ்டன்ட்களை விட்டு விசாரிக்கும் போது ஆமா வாங்கியிருக்காரு, இந்த பிச்சைக்காரன் கொஞ்ச நாளா காணாம போயிட்டாரு அப்படிங்கறதெல்லாம் சொல்லியிருக்காங்க. சோ ஆனா நம்ம ஹீரோவோட டீம் போயிட்டு என்ன பண்ணிருக்காருன்னா கொலை பண்ணிட்டு அவன் தப்பிச்சு வரும்போது அவனை பிடிச்சிருக்காங்க, பிடிச்சு வச்சிருக்காங்க. அது இல்லாம கத்தியால குத்து வாங்கின அந்த பிச்சைக்காரன் சாகல, ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கான்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்க கிட்ட ஒரு ஒரிஜினல் வாக்குமூலம் எல்லாம் வாங்கியிருக்காங்க. சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ இன்வெஸ்டிகேஷன் பண்ணிருக்காரு. சோ இப்போ அவங்க வந்து பாத்துக்கோங்க சொன்னவனே அங்க நம்ம மது மேடம் வராங்க. மது மேடம் வந்து போலீஸ்காரங்களோட கூட்டு வந்து நம்ம வில்ல கையில விலக மாட்டி கூட்டிட்டு போறாங்க. சோ இப்போ ஒரு கேஸ் இல்ல உன் மேல 2 கேஸ், இப்போ இந்த 2 கேஸுமே சேர்ந்து நீ உள்ள கழித்தீங்க தான் போற அப்படின்னு சொல்லிட்டு மாசா கேத்த நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்பி வராரு. சோ இப்படியே இந்த படத்தோட ஸ்டோரியை முடிக்கிறாங்க. தப்பு பண்ணவன் தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படிங்கறத நம்ம ஹீரோ பயங்கரமா பிரில்லியண்டா பண்ணிருப்பாரு. இந்த படத்தோட கதையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, ட்விஸ்ட் எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான கதையை தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம மிஸ்டர் சக்தி வாய்ஸ் ஓவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல படத்தோட கதையில சந்திப்போம். தேங்க்யூ.